ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருப்பரங்குன்றம் அந்த மலை மீட்பு போராட்டம் கடந்த பிப்ரவரி 4 மிகப்பெரிய அளவிலே நடந்தது. பல்வேறு தடைகளுக்கு மத்தியிலே மிக பிரம்மாண்டமான போராட்டம் இந்து முன்னணியினால் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடிந்தது. ஆனால் மதுரையில 144 போட்ட பிறகும் கூட நீதிமன்ற உத்தரவு கிடைத்த ஒரு சில நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான பேர் அங்கு கூடினார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்க முடியும். ஆனா பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருவதை தடுப்பதற்காக இந்த திராவிட மாடல் அரசுடைய காவல்துறை அங்கங்க பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா நாளே அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அந்த வகையில புளியங்குடி முருகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த பகுதியிலே தமிழக காவல்துறை எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை ஏவியது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காணொலி வாயிலாக அவரோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் முருகன் அவர்களே. நமஸ்தே. உங்க பகுதியில இந்த பிரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி நடந்தது? திருப்பரங்குன்றத்து அந்த மலை மீட்பு போராட்டத்திற்கு எத்தனை பேர் அங்க இருந்து கிளம்பலான்னு இருந்தீங்க? கடைசியில போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. உங்களையும் கூட வீட்டு சிறையிலேயே அடைச்சாங்க. என்ன நடந்தது? அங்க இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி நடந்து கொண்டது? அங்க போகிறதுக்கு முன்பாக ஒரு 2 நாளைக்கு முன்பாகவே காவல்துறை எங்களிடம் விசாரித்தார்கள். எத்தனை வாகனம் போக போகிறது எல்லாம் கேட்டாங்க. நாம குறிப்பிட்ட ஒரு 5 வாகனம் வரைக்கும் போகிறதுக்கு ஏற்பாடு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா 3ஆம் தேதி இரவு, அதாவது 2ஆம் தேதி இரவே நம்ம வீட்டுல வந்து காவலர்கள் வந்து 2 பேரும் ஒரு எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அதிகாலையில பார்க்கும்போது 5 மணிக்கு வீட்டுல பெண்கள், என்னுடைய வீட்டுமா வந்து முகம் வைக்க போகும்போது 2 காவலர்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க யார் சார் நீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னது நாங்க சும்மா இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா மப்டியில யூனிஃபார்ம்ல. அப்ப சரிம்மா நீங்க யாருன்னு சொல்லுங்க சார், ஏன் முன்னாடி எதுக்கு நிக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ ஒண்ணும் இல்லாம நாங்க வாரோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா போயிட்டு என்னுடைய வீட்டுக்கு தெரு முக்குக்கும் ஒரு 200 மீட்டர் அங்க போய் நின்றுட்டாங்க. அப்புறமா ஏதோ அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறத சுதாரிச்சுட்டு நான் வெளியில கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஏற்கனவே பிஎஸ்ஓ உண்டு. அவர் இரவு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர்கிட்ட கூட தகவல் சொல்லாம புளியங்குடி காவல்துறை வந்து போட்டிருக்காங்க, நைட்டு இரவு பாதுகாப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. காலையில வரும்போது ஏற்கனவே நாங்க 2 பேர் இருக்கோம் அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரிஞ்சு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணாரு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனா வீட்டுல இல்லை. நான் வெளியில போனதுக்கு அப்புறமா கரெக்டா ஒரு 10 மணி அளவுல இன்னும் 2 காவலர்களை அனுப்பி இன்னும் அவருக்கு பாதுகாப்புக்கு இருங்க அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து வீட்டுல ஒழுங்கா இருக்காரா, இல்லாம எங்கேயும் ஓடிட்டாரா ஒரு வேலையா புளியங்குடி காவல்துறை செஞ்சாங்க. நான் அந்த டயத்துல வந்து வெளியில போயிட்டேன், இங்க இல்ல. அதுக்கப்புறமா 10 மணி அளவுல என்னுடைய பிஎஸ்ஓவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. நீ வந்து அவரை கொண்டு உன்னைய வேற மாதிரி ஆக்கிடுவோம், சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து தள்ளப்பட்டதுனால நான் வேற வழி இல்லாம நம்மளால ஒருத்தர் வேலை பறிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல மறுபடியும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10:15 ஊருக்கு வந்துட்டேன். வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு காவலர் போட்டிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி விட்டது என்னன்னா, நீங்க எங்கேயும் போகலாம், கடைக்கு போகலாம், நீங்க கடை வச்சிருக்கீங்க, கடையை பார்க்கலாம், வீட்டுக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. கரெக்டா நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 11 மணி கடைக்கு போயிட்டேன். அந்த 2 காவலர்களும் என் கூட வராங்க. கடையில இருக்கேன். கடையில இருந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல. கரெக்டா 12 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்தாச்சு. வந்துட்டு வாங்க உங்களை டிஎஸ்பி கூப்பிட்டாரு அப்படின்னாங்க. என்ன எதுக்கு கூப்பிடணும், நான் என்ன பண்ணேன்? இல்ல உங்கள்கிட்ட நீங்க திருமங்கலம் வந்து திருப்பரங்குன்றம் வந்து போகல அப்படிங்கிற மாதிரி இயக்கிட்ட வாக்குமூலம் மட்டும் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன்,
கடை கடையில யாரும் கிடையாது, சம்பளம் கிடையாது. நான் எப்படி போட்டுட்டு தெருவில் போட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 5 நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதாரு. சரி, என் வண்டியில வாரம்னு சொல்லும்போது, உங்க வண்டியில வரக்கூடாது, ஜீப்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் அக்யூஸ்டா ஜீப், நான் என்ன கைதியா ஜீப்ல வர்றதுக்கு? நான் சாதாரண ஒரு ஆளு, நான் மாவட்ட கடையில இருக்கேன், நான் எந்த இதுக்கும் போகல. அப்புறம் நான் எப்படி வண்டியில வரணும்? என் வண்டியில வரேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு, முடியவே முடியாது, நீங்க ஜீப்ல தான் வரணும், டிஎஸ்பி ஜீப்ல தான் ஏத்திட்டு வர சொல்லியிருக்காரு, இன்ஸ்பெக்டர் ஆண்ட சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம ஜீப்ல ஏறி போயாச்சு. கரெக்டா 12:30 மணிக்கு நான் ஜீப் போறேன். டிஎஸ்பி ஆபீஸுக்கு முன்பாக கொண்டு வண்டியை விட்டாச்சு. ஜீப்ல ஏற்றி கொண்டு போய் அங்க போகிறதுக்குள்ள புளியங்குடி நகர இந்து முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய முத்து 2 பேரையும் டிஎஸ்பி ஆபீஸுக்கு முன்னாடி ஜீப்ல ஏத்திட்டாங்க. ஏத்திட்டு டிஎஸ்பி ஆபீஸுக்கு முன்னாடி நிக்கி டிஎஸ்பிக்கு போன் பண்ணுதாங்க, நீங்க சொக்கம்பட்டிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி, அப்புறமா டிஎஸ்பி வந்துட்டு இருக்காரு, நம்ம சொக்கம்பட்டி புளியங்குடி டிஎஸ்பிக்கு முன்பாக டிஎஸ்பி வாராரு, நம்ம சொக்கம்பட்டிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொக்கம்பட்டிக்கு பக்கத்துல இருக்க சொக்கம்பட்டி அல்வா கடைக்கு கூட்டு 100 அல்வா ஒரு மிச்சர் வாங்கி கொடுத்துட்டு, உட்காருங்க முருகன், இப்ப நான் என்ன சார் எனக்கு அல்வா குடிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். சாப்பிடுங்க முருகன் அப்படின்னாரு. சரி, சொக்கம்பட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னை வந்து புளியம்பட்டி ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு போகணும், ஆனா ஏன் சொக்கம்பட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க? அங்க போய் இருந்தப்போ மதிய உணவுக்கு அப்ப வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் இங்க வாங்க, நான் மாலை போட்டிருக்கேன், எங்கேயும் வர முடியாது, கோயிலுக்கு வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, புண்ணியாபுரத்துல சொக்கம்பட்டிக்கு அருகில புண்ணியாபுரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கற்பகநாச்சியார் அம்மன் திருக்கோயிலுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல போய் இருந்தோம். கரெக்டா ஒரு 2 மணிக்கெல்லாம் போயாச்சு. அங்க போய் இருந்ததுக்கு அப்புறமா சாப்பாடு ஏற்பாடு பண்ணி ஹோட்டல்ல வாங்கிட்டு வர சொன்னாங்க. 3 மணிக்கு சாப்பாடு வந்துச்சு. தயிர் சாதம் வாங்கி கொடுத்தாங்க. தயிர் சாதம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டிஎஸ்பி வந்துட்டு இருக்காரு, வாங்க மறுபடியும் நாம சொக்கம்பட்டி ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயாச்சு. டிஎஸ்பி வந்தாரு. மற்றொரு நபர் மாடசாமி அப்படிங்கிற நம்மளுடைய விஸ்வ இந்து பரிஷத்துடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய வந்து கொத்தனார் வேலை செய்யறாரு. அவரு புளியங்குடியில இருந்து 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கிராமத்துல கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தவரை டிஎஸ்பி காரை எடுத்துட்டு நினைக்கிட்டு, நீ எங்க இருக்கீங்க, உங்கள்ட்ட ஒரு விவரம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுங்கன்னு இருக்கான். நீ எங்க வேலை பார்க்கறது, எங்க விருப்பு தானே வேலை பார்த்துட்டு இருக்கிய, கொஞ்சம் ரோட்டுக்கு வாங்க மாடசாமி, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் அந்த அழுக்கு வேட்டியோட வந்திருக்காரு, சிமெண்டோட வந்தவரை வண்டியில ஏறு, உடனே நான் அரெஸ்ட் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எதுக்காக அப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ ஏறு, வண்டியில ஏறு, அங்க போய் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஏத்திட்டு சொக்கம்பட்டிக்கு வராங்க. நாங்க புண்ணியாபுரத்துல இருந்து சொக்கம்பட்டிக்கு போனோம். போனதுக்கு அப்புறமா, சார் என்ன விஷயமாக என்னை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, காரணம் என்ன சார்? ஒண்ணும் இல்ல முருகன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதான் என்ன, எதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? திருமங்கலத்துக்கு இந்த திருப்பரங்குன்றத்துக்கு போக கூடாது. திருப்பரங்குன்றத்துக்கு நான் போகல, வீட்டுல தானே நான் போறேன்னு உங்கள்கிட்ட சொன்னா இல்ல, உளவுத்துறை ரிப்போர்ட்ல அதனால நீங்க யாரையும் கூட்டிட்டு போக கூடாது சொன்னீங்க. இப்ப நான் சொன்னேன், கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? நாங்க சாமி கும்பிட போறதுக்கு உங்களுடைய அப்படின்னா, இல்ல இது அரசு உத்தரவு, அதனால நீங்க எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி இருக்க சொன்னாங்க. அப்ப சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒண்ணு என்னை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க, ஏன் ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க? இந்த 1 மணிக்கு 12:30 மணிக்கு என்னை கூட்டு வந்தீங்க, மணி 4 மணி 5 மணி ஆக போகுது, நீங்க இன்னும் வைக்கல, என்ன ரிமாண்ட் பண்ணுங்க சார், ஜெயில கூட்டு போடுங்க, எங்கேயா வச்சிருக்கீங்க, மெடிக்கல் கூட்டு போங்க, எனக்கு உடல் இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு ரிமாண்ட் பண்ணி என்னை ஜெயில கொண்டு போய் போடுங்க, கோர்ட்ல நீங்க ஒப்படைங்க, என்னையே அங்க வச்சிருக்கீங்க, இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டு கேஸார் கொடுங்க, நான் வெளியில போறேன், நான் எதுக்கு இங்க இருக்கு, நான் என்ன தப்பு பண்ண? கடையில இருந்தப்ப டிஎஸ்பி கூப்பிடுதாரு, 5 நிமிஷத்துல கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் கடை தெருல கிடக்கு,
நான் என்ன சார் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி, உள்ளே இருங்க, சுத்திக்கிட்டே வாங்க, நீங்க ஸ்டேஷன் உள்ள எங்க வேணாலும் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறமா 8 மணி ஆச்சு. இப்போ நான் சொன்னேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இங்க வாங்க, நான் மாலை போட்டிருக்கேன், குளிக்கணும், சாப்பிடணும், வேலை இருக்கு. இப்போ கக்கூசில் போய் குளிக்க சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கக்கூசில் போய். கக்கூசில எல்லாம் குளிக்க முடியாது, அப்படிலாம் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெயிலுக்கு இங்கேயா வச்சிருக்க சத்தம் போட்டதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்து மறுபடியும் அந்த புண்ணியாபுரத்துல இருக்கக்கூடிய கற்பகநாச்சியார் அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் குளிச்சோம். உடை மாற்றுவதற்கு உடை கூட போகல, அந்த உடுத்தியிருந்த உடையவே முக்கி நனைச்சு காய போட்டு துண்டை உடுத்திட்டு 2 மணி நேரம் நின்றுருக்கோம். 2 மணி நேரம் கழிச்சு அந்த வேஷ்டி காயல, ஈரத்தோட 10:30 மணிக்கு மேல மறுபடியும் ஏற்றிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் சொகமுடி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க போய் வேஷ்டி அவுத்து காய போட்டுட்டு, ஈர வேஷ்டி அவுத்து உள்ளே காய போட்டுட்டு துண்டுலதான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா நேரம் ஆக 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 நான் சொல்லிட்டேன், இவ்வளவு நேரம் எந்த அடிப்படையில் என்ன உள்ள வச்சிருக்கேன்னு தெரியல, இல்ல எதுவும் என்ன எதுவும் பண்ண போறீங்களான்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா ரிமாண்ட் பண்ணுங்க, நீங்க கோர்ட்ல கொண்டு போய் என்ன ஒப்படைங்க, அதான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நான் ஏதாவது பண்ண வேண்டிய இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் 1 மணிக்கு டிஎஸ்பி வந்துடும். 1 மணிக்கு வந்து, என்ன முருகன் நல்லா தானே இருக்கு ஸ்டேஷன், தூங்க வேண்டியதானே, எந்த அடிப்படையில் சார் என்னைய போட்டீங்க, என்ன காரணம், என்ன போகக்கூடாது, முடிஞ்சு போச்சு, போறோம், இல்லைன்னா நான் எனக்கு பிஎஸ்ஓ இருக்கு, நீங்க தான் உங்க அரெஸ்ட் வச்சிருக்கு, ஏன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் வீட்டுல இருக்க சொல்லுங்க, அப்புறம் அவரை எதுக்கு வச்சிருக்கிய, நான் எதுக்கு இங்க இருக்கணும், ஒரு பட்டாளத்தை கொண்டு வந்து 20 போலீஸை கொண்டாந்து எனக்கு பாதுகாப்பு போட்டிருக்கீங்களே, என்ன காரணம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் வந்து காவல்துறை சேர்ந்த நபர் எனக்கு பிஎஸ்ஓவா இருக்கவர் டிஎஸ்பி சொல்ற உங்க ஆள் அப்படின்னாரு. இப்ப நான் சொன்னேன் எங்க ஆளா, அப்ப நான் கொடுக்கணும், அரசாங்கம் கொடுக்கலையா, உங்களுக்கு எந்த அரசாங்கம் கொடுக்கோ அதே அரசாங்கம் தான் அவரும் கொடுக்கு, நான் ஒண்ணு சம்பளம் கொடுத்து வைக்கல, நான் உங்கள்கிட்ட பிஎஸ்ஓ கேட்கல, நீங்க தான் போட்டிருக்கீங்க, அவரை வச்சிருந்தாலே ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க யாரதான் நம்புவீங்க, இங்க இருக்க மாட்டேன், ஒண்ணு என்ன கோர்ட்ல கொண்டு போய் ஒப்பட, இல்ல மண்டபமத்து, இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் வந்தாரு 12:45 வந்து, அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஜீப்ல ஏத்தி புளியங்குடியில் இருக்கக்கூடிய மூர்த்தி கல்யாண மண்டபம் அந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மண்டபத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு ஆமா ஆமா இரவு 1:30 மணி 3ஆம் தேதியில 2 மணிக்கு கொண்டு வந்து மண்டபத்துல வச்சாங்க. ஒரு ஹைவே பட்ரோல் வேன் நிறைய போலீஸ், இன்ஸ்பெக்டர் ஜீப் நிறைய போலீஸ், நாங்க இருக்கிறதே 3 பேர் தான், ஆனா போலீஸ் மட்டும் 20 போலீஸ் இருந்தாங்க. சுத்தி சுத்தி என்னை சுத்தி போலீஸ் படுத்திருக்கு, என்னமோ கொலை கைதி மாதிரியா, எங்க ஓடி போயிடுவான், இல்ல கொலை பண்ணிட்டு போயிடுவான், இல்லைன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான் மாதிரியா 20 போலீஸ் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் வாசல்ல கேட்டு அடைச்சிட்டு ஜீப்பை உள்ள ஏற்றி விட்டு இன்ஸ்பெக்டர் ஜீப்லயே தூங்குறாரு. ஆமா, இன்ஸ்பெக்டர் எங்கேயும் போக முடியாது, முருகனை வந்து தப்பிக்க விட்டுறக்கூடாது. தம்பி ஞானசேகரனை கூட இப்படி அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்படி தம்பி திமுக காரங்களா, அதனால அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் விடிய விடிய இருந்தாங்க. நான் ஒரு மறுநாள் காலையில உணவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்னை மெடிக்கல்
அதாவது என்னுடைய உடல் பரிசோதனைக்கு மறுநாள் மதியம் 12:30 மணிக்கு தான் கூட்டு போறாங்க. 4ஆம் தேதி அதாவது 3ஆம் தேதி மதியம் 12:30க்கு என்னை அரெஸ்ட் பண்ணி 4ஆம் தேதி மதியம் ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சிஹெச்சுக்கு கூட்டு போகும்போது 12:30 மணி ஒரு நாள் பொழுது. இதே உதாரணத்துக்கு சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் ஆலங்குளத்துல இப்படிதான் அரெஸ்ட் ஆகி கடைசியில இன்னைக்கு பெரியல இருக்கு. அவர் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அதே நிலைமை எனக்கும் வந்திருந்தா என்னுடைய குடும்பத்தை யாரு இந்த பார்க்குமா? எந்த அடிப்படையில என்னை அரெஸ்ட் பண்ணாங்க? யார் உத்தரவு? அதுக்கு ஜியோ இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு யாரோ போட்டான்னு கேட்டா தெரியாது. அப்ப சாதாரண நம்மளோட அமைப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கே இந்த நிலைமைன்னா ஒரு சாதாரண நபர்களுடைய நிலை என்ன? காவல்துறையில இருந்து கேள்வி கேட்டது அதான். ஒரு அமைப்பினுடைய மாவட்ட இதே ஒரு திமுக மாவட்ட செயலாளரை குண்டோட உடுத்தி நீ வைப்பியா? ஒரு திமுக மாவட்ட செயலாளர் ஸ்டேஷன்ல ஈர துணியோட உட்கார்ந்துட்டு வேட்டி காய போடுறதுக்கு துண்டை கட்டிட்டு உட்கார வச்சிருவியா நீயே அப்படின்னு கேள்வி கேட்டேன். நிறைய இஸ்லாமிய கைதிகளை கூட அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள இது மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே ஒரு இஸ்லாமியர் நோன்பு இருக்கிற டயத்துல நீங்க அவனை போய் நீங்க அரெஸ்ட் பண்ணி இப்படி ஜெயில வச்சிருவீங்களா? நான் ஒரு விரதம் இருக்கக்கூடிய முருகனுக்கு விரதம் இப்படி கொண்டாந்து குளிக்கிறதுக்கு கூட வழி இல்லாம கக்கூசுல குளிக்க சொல்றீங்களே, இதே ஒரு இஸ்லாமியனாக இருந்தா நீங்க உங்களால செய்ய முடியுமா? வேலூர்ல காவல்துறைக்கு எதிராக கலவரம் நடந்த போது ஒரு பெண் டிஎஸ்பிய சட்டையை கிழிச்சு அசிங்கமா வார்த்தையால சொல்ல முடியாத நிலைமைக்கு பண்ணாங்களே, இதெல்லாம் உங்க காவல்துறை என்ன பண்ணுச்சு? நீங்க என்னையெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, உங்க காவல்துறைக்கு ஆதரவாகத்தானே நாங்களும் வேலை செய்யறோம். நீங்க சாமி கும்பிடுதோம்னு சொல்றீங்க. அதே சாமி கும்பிடுறதுக்கு தானே நாங்களும் போராடுறோம். என்னமோ நான் மட்டுமா முருகனை கும்பிட போறேன்? உனக்கும் சேர்த்து தானே, உன்னுடைய குடும்பத்துக்கும் சேர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க காக்கி சட்டை போட்டோம், அதனால அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்ப கூட அரசாங்கத்துக்கு தான் கட்டுப்பட்டு இருக்காங்க, நியாயத்துக்கு கட்டுப்படல அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. நியாயம்ங்கிறது கிடையாதுல்ல. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது நியாயமாக இருந்தாலும் நாங்க அநியாயத்துக்கு தான் துணை போவோம், வேற வழி இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். சரி, உங்க பகுதியில உங்களை போல வேற யாராவது அரெஸ்ட் ஆனாங்களா உங்க பகுதியில? புளியங்குடி பகுதியில 3 பேரு, கடைசியாக ஒருத்தரை மறுநாள் மதியம் மெடிக்கலுக்கு போகும்போது ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதாவது முன்னாள் நகர தலைவர் இந்து அவங்க மொத்தம் 4 பேரு. அவர் மறுநாள் நாங்க மெடிக்கல் போகும்போது எண்ணிக்கைக்காக பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காவல்துறை இது போன்ற அடக்குமுறையில இது பண்றப்ப நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த மாடசாமி அப்படிங்கிறவரை அவர் ஒரு கலவை போட்டுக்கிட்டு அந்த கொத்தனார் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அவர் வேலையில இருக்கும்போது அவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு மன உளைச்சலையும் அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்த கைதி போலவும் ட்ரீட் பண்ணிருக்குது காவல்துறை. அப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரி மீது தனிப்பட்ட கம்ப்ளைண்ட் ஏதாவது இயக்கத்தின் சார்பாக கொடுக்கறதுக்கான திட்டம் இருக்கிறதா அப்படிங்கறதையும் இதன் மூலமா கேட்க வேண்டிய ஒரு சூழல். என்னுடைய சார்பாக அன்னைக்கு காலையில ஒரு மெயில் போட்டிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிக்கு மெயில் அனுப்பியிருக்கேன். நான் இந்த மாதிரி என்னை ஒரு கடையில இருந்தவங்களை கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி என்னை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எதுக்காக கூப்பிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கைதிய ஒரு நபரை கூட்டு வந்தா 1 மணி நேரத்துல வீட்டுக்காக தகவல் சொல்லணும், அதுவும் இல்லை. மறுநாள் தான் என்னையோட உடல் பரிசோதனையே நடக்கு. அதுக்கு இடையில ஏதாவது நடந்தா என்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பு? இந்த காவல்துறை எனக்கு என்னுடைய குடும்பத்தை பார்க்குமா? என்னுடைய கடை தெருவில் போட்டு வந்திருக்கேன். நான் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் பஜார்ல. கடையை அப்படியே போட்டு வந்திருக்கேன். அது என்ன நடந்துச்சுன்னே எனக்கு 2 நாளா தெரியல. கடை யார் இருந்தாங்க, யார் அள்ளிட்டு போனாங்க, யார் எடுத்துட்டு போனாங்கிறது எனக்கே தெரியாது. ஏதோ நண்பர்கள்ட்ட அதுக்கப்புறமா சொல்லி கடையை அடைச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை பூராமே சீரழிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யார் உத்தரவு போட்டது இந்த காவல்துறைக்கு?
ம். இதெல்லாம் காவல்துறை எனக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஆ, சரி. இப்ப இவ்வளவு அடக்குமுறை நடந்தது. அதற்கு பிறகும் கூட திருப்பரங்குன்றத்துல அந்த மீட்பு போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. அந்த நீதிமன்ற உத்தரவு கிடைத்த ஒரு சில மணி நேரத்திலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களிலிருந்து வருவவங்களை தடுக்காம இருந்தா லட்சக்கணக்கான பேர் கூடியிருப்பார்கள். இது உண்மையிலேயே உங்களை போன்ற அந்த இந்துத்துவ பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்குது? இந்த விஷயத்தை பொறுத்தளவுல நாம ஏற்பாடு பண்ணின மாதிரி வந்திருந்தா மதுரை குலுங்கி இருக்கும். மதுரை குலுங்கி இருக்கும். மதுரை நகரமே. ஆமா. அதாவது இப்ப என்னன்னா அத்தி பூத்தார் போல, அதாவது திருட்டுத்தனமாக ஓடி ஒளிஞ்சு ரயில்வே ஸ்டேஷன், தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா 10 போலீஸ், அதுக்கு அடுத்து கடையநல்லூர்ல 10 போலீஸ், பாம்பு கோயில் பந்தையில 10 போலீஸ், சங்கரங்கோயில் 10 போலீஸ், எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அத்தனை ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு பெட்டியிலையும் ஏறி காவி வேஷ்டி உடுத்திருந்தா உடனே கீழே இறங்கு, திருநாறு பூசி இருந்தா உடனே கீழே இறங்கு, இந்த மாதிரி அடக்குமுறையில எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது போக வாகனத்துல போனவங்க, பஸ்ல, அதாவது கவர்மெண்ட் பஸ்ல போகக்கூடிய நபர்களை ஒவ்வொரு ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல காவல்துறை ஏறி யாரெல்லாம் போற, மதுரைக்கு டிக்கெட் எடுத்தாலே புடிச்சிட்டு போயிருக்கான். மதுரைக்கு டிக்கெட் இருக்குன்னு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரை கீழே இறங்கி உடனே கொண்டு போயிருது. அது மதுரைக்கே போக கூடாது. இதெல்லாம் யார்? இது சர்வாதிகாரமா? ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? இது தெரியல எனக்கு. ஒரு அடக்குமுறைக்கு அளவில்லாம இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இதையும் மீறி அத்தனை லட்சம் மக்கள் அங்க வந்து கூடியிருக்காங்கன்னா, நம்ம முருக பக்தர்கள் வந்து கூடியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அவங்களுக்கெல்லாம் நாம வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து நம்ம செங்கோட்டையில இருந்து ஏறி இருக்காரு. நம்ம சங்கத்துல உள்ளவரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிருக்காரு. அவருக்கு போலீஸ் வரும்போது கீழே குனிஞ்சுப்பாரு, அப்புறமா போனதுக்கு அப்புறமா நிமிந்துப்பாரு. அது பக்கத்துல ஒருத்தர் இருந்தாராம். அவர் சொன்ன விஷயம், ஐயா மதுரைக்கு எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன், போறேன், ஆனா எனக்கு வருவதற்கு தெரியாது, நீங்களும் அங்கதான் போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த நபர். அப்ப இவர் சொன்னாரா, ஐயா நானும் அங்கதான் போறேன், சத்தம் இல்லாம இருந்துக்கோங்க, நம்ம இப்ப போயிருவோம், எங்க இறங்கணும்னு எனக்கு தெரியாது ஐயா, என்னை எப்படியாவது போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு என்னை எப்படியா ட்ரெயின் ஏற்றி விட்டுருங்க, ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நபர். அதாவது படிப்பறிவு இல்லாத ஒரு நபர். அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே எப்படியாவது நம்மளுடைய பக்தர், நம்ம முருக பக்தர்கள் வந்து நம்ம அந்த முருகமலையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒண்ணும் அறியாம போய் அங்க போய் நம்ம நிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஆளு ட்ரெயின்ல போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு கேள்விப்பட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் எழுச்சி. இது நம்ம வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா, நமக்கு எதிராக வேலை செஞ்சவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அது நம்மளுடைய எம்பி இருக்காங்க, நவாஸ்கனி, ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி. ராமர் ரதம் வரும்போது எப்படி சட்டசபையில 2 பேரு உருண்டாங்களோ, உருண்டதுக்கு பிறகு தென்காசி மாவட்டம் வந்து புலிகளில இருந்து திரும்பியதோ அதே மாதிரி நம்மளுடைய திருப்பரங்குன்றமும் அதே நிலைதான். அவங்கதான் நாமளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒண்ணும் பேசாம இருந்தா கூட இந்த நிலை மக்கள் எழுச்சி வந்திருக்காதுன்னு தான் என்னுடைய ஒரு மதிப்பீடு. தொடர்ச்சியாக உங்களுடைய இந்துத்துவ பணியை பல அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே, அச்சுறுத்தலுக்கு மத்தியிலையும் பணி செய்து வரீங்க. உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறணும். இந்து தர்மத்திற்கு உங்களை போன்றவர்கள் இன்னும் பல பேர் இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் மனதிலே தாங்கி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்தே.